நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் வானிலை குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். குறிப்பாக இன்று 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணி அளவில் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நம்மளுடைய சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம். குறிப்பாக நேற்றைய முன்தினம் தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவானது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கைக்கு மிக அருகாமையில் நீடித்து வந்தது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில். இதன் காரணமாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு மழைப்பொழிவானது தொடர்ந்து பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று இரவு முதல் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இன்று நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள், காலை நேரங்களில் நல்ல ஒரு பலத்த மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சுற்று மழைப்பொழிவானது அமைய இருக்கிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய மழைப்பொழிவானது மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை கொண்டு வரக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு கண்டிப்பாக விடுமுறை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் தென்படுது. ஏன்னா நமக்கு இன்று பெய்யக்கூடிய மழைப்பொழிவோட தீவிரம் தாக்கம் காரணமாக நாளைய தினத்தில் மாவட்ட கலெக்டர்கள், அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் பள்ளி மாணவர்களின் நலனை கருதி விடுமுறை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதன் காரணமாக மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமக்கு புயல் சின்னத்தின் எதிரொலி காரணமாகவும் கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாகவும் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்ச மழை அளவுகளை நாம் பார்க்கும்போது 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு நாம் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் 15 முதல் 18 சென்டிமீட்டருக்கு மேல் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் நமக்கு ஒரு மிக பலத்த வலுத்த மழையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவானது பொருந்தும். குறிப்பாக இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவானது மீண்டும் நமக்கு நாளைய தினத்தில் காலை நேரங்களில் இடைவெளி விட்டு பின்னர் மீண்டும் மதிய மாலை நேரங்களில் மீண்டும் தீவிரமடைய இருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்கள்லேயும் அடுத்த 2 நாட்களுக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்று இரவு தொடங்கி நமக்கு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் ப்ளஸ் புதுவை, காரைக்கால் பகுதிகளில். இதன் காரணமாக நமக்கு எந்தெந்த பகுதிகளில் தற்போது வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகள் கொடுக்க போகுது இந்த சுற்று மழைப்பொழிவு. அதனால் எங்கள் பகுதியில் மழை இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவானது நிறைவை கொடுத்து மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மழைப்பொழிவானது அமைய இருக்கிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் கர்நாடக எல்லையோர பகுதிகள், கேரள எல்லையோர பகுதிகள், அதனை ஒட்டிய கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக கொங்கு மாவட்டங்களிலையும் இந்த மழைப்பொழிவானது மிக அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், மேலும் கரூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும். அதே வேளையில் மத்திய மாவட்டங்களான திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலையும் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவுகள் கொடுக்க போகிறது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகள், தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவானது மிக மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை கொடுக்க போகிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கை என்னவென்றால் இன்று முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் இருக்கக்கூடும் என்பதால் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் வெளியேற்றுங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து மழை நிகழ்வுகள் இருக்கக்கூடும் என்பதால் நமக்கு தோட்டங்களில் அதிகப்படியான மழைகள் தேங்க வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக நமக்கு பயிர்கள்
அழுகுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அவ்வப்போது நீர் மேலாண்மை துறையினராக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்க. அதேபோல் மானாவாரி விவசாயிகள் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை சடனாக வெளியேற்றுவது மிகுந்த சரியான ஒரு வழி. அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் சில மணி நேரங்களில் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசலாம். இதன் காரணமாக கடலோர மீனவர்கள், தமிழக கடலோர மீனவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி முதல் நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர் இடைப்பட்ட கடலோர பகுதி, தெற்காந்திரா பகுதி வரை உள்ள கடலோர மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே வேளையில் தென் கடலோர பகுதி மீனவர்கள் குறிப்பாக இன்று முதல் வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் குமரிக்கடல் முதல் நம்மளுடைய மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளுக்கு நீங்கள் கடல் பகுதிகளுக்கு நீங்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமக்கு தென்னிலங்கை அருகாமையில் தான் நமக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று நீடித்து வருது. இதன் காரணமாக நமக்கு மிக அதிகப்படியான காற்று பாதிப்பு இருக்கக்கூடும் என்பதால் நான் மேலே குறிப்பிட்ட இந்த சில நாட்கள் மட்டும் மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.